இந்த கேரட்டோட தக்காளி சேர்த்து பண்ற இந்த சட்னி கலரை பார்த்தாவே பாருங்களேன் எவ்வளவு டெம்ட் ஆகுது. இட்லி தோசைக்கு அருமையா இருக்கும். கேரட் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்ததுன்னா தோல் சீவ தேவையில்லைங்க. இது 2-3 நாள் ஆயிடுச்சு வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு. தோல் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதனால நான் தோல் சீவி எடுத்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷா இருக்கிற கேரட் நீங்க தோல் சீவாமையே யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதுல நான் 3/4 வாசி தான் எடுத்துக்க போறேங்க. எனக்கு 3 பேருக்கு அளவாதான் சட்னி செய்ய போறேன், அதனால அது போதுன்றதுனால. இது கூட 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2ம், ஒரு 20 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன். பெரிய வெங்காயமா இருந்ததுன்னா 1 எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பெருசா, அது போதும். இப்ப இந்த கேரட்டை துருவிக்கலாம். நீங்க கட் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க. துருவினா சீக்கிரம் வெந்துடும், அதனால நான் துருவிக்கிறேன். நல்லா பெரிய ஹோல் இருக்கிறதுலே துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. முதல்ல உரிச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கிறேன். நீங்க 2-3 வெட்டி கூட சேர்த்துக்கலாம். வேணும்னா ஒரு 4-5 பல் பூண்டு கூட சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 5 வரமிளகா, கேரட் கொஞ்சம் இனிப்பா இருக்குன்றதுனால வரமிளகா கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க, சுருக்குன்றதுனா நல்லா இருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சிருக்கிற கேரட்டை சேர்க்கிறோம். சிம்லே வச்சு கொஞ்சம் வதக்கிக்கோங்க, தண்ணி ஊத்தணும்னு அவசியம் இல்லை. இதே நீங்க வெட்டி வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு மூடி வச்சு வேக வைக்கணும். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துக்கிறேங்க. இது கேரட் கொஞ்சம் வேகணும், இதுக்கு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்பப்ப கலந்து விட்டு வதக்கி விட்டு வேக வச்சுக்கோங்க. கேரட் வெந்ததுக்கு அப்புறமா வெட்டி வச்சிருக்க தக்காளியை உள்ள சேர்த்தணும். இப்ப தக்காளி நல்லா சுருள வதங்கணுங்க, அதே மாதிரி அப்பப்ப கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. இன்னொரு அடுப்புல நம்ம மத்த சமையல் வேலை கூட செஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு, கேரட் வெந்துருச்சு, தக்காளி நல்லா வதங்கியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்படியே ஆற விட்டுருங்க. நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில போடுங்க. நான் இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி தலை எல்லாம் சேர்க்கல, ஏன்னா எனக்கு அந்த கலர் ஆரஞ்சு கலர் அப்படியே கிடைக்கணும் அப்படின்றதுனால. நீங்க வேணும்னா ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தலை பச்சையா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா மிக்சியில போடுங்க, அது கொஞ்சம் கிரீனிஷ் ஆகுன்றதுனாலதான் நான் சேர்க்கல. இப்போ மிக்சியில தண்ணி ஊத்தாம முதல்ல அரைச்சுக்கோங்க, ஏன்னா தக்காளியும் வெங்காயமும் இருக்கு, அதுல இருக்கிற தண்ணியே அரைப்படுறதுக்கு போதுமா இருக்கும். இப்போ கொஞ்சமா தண்ணி அந்த கடாயில ஊத்திட்டு கலந்துட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு திரும்ப நல்லா அரைச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப நைஸா வழுவலுன்னு அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரக்கொரன்னு அரைச்சுக்கோங்க. இந்த சட்னி பாத்தீங்கன்னா 4 பேர் தாராளமா சாப்பிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். தக்காளியோட புளிப்பு, கேரட்டோட இனிப்பு, வரமிளகா காரம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த சட்னி. மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி கலந்து ஊத்திக்கோங்க, கெட்டியா இருந்தாதான் இது நல்லா இருக்கும். கேரட் சட்னி வேற மாதிரி பண்ணிருப்பீங்க. எண்ணெய் ஊத்தி கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, வரமிளகா, சின்ன வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு கேரட் துருவினதையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் வச்சு அரைச்சாலும் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் வேற மாதிரி பண்ணிருக்கேன். சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெயில கடுகு, உளுந்து பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. பெருங்காயம் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் சட்னி தாளிக்காமையே தாங்க சாப்பிடுவோம், வீடியோக்காக தான் இப்ப நான் உங்களுக்கு தாளிச்சு காமிச்சிருக்கேன். நான் சட்னியோட சேர்த்துட்டு கலந்துட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். இது சாதத்துக்கு துவையல் பிசைஞ்சு சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்காது. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் இந்த சட்னி ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.